ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, 2 இன கருவேப்பிலை, அதேமாதிரி ஒரு கை நிறைய புதினா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சர் ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மையா பேஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அரைக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் வச்சு இப்போ இதில் பாசி பருப்பும் அரிசியும் நம்ம சேர்த்துருக்கோம். இது ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ரேஷியோலேயே சேர்த்துக்கோங்க. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை பார்த்திங்கன்னா ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிருக்கக்கூடிய அந்த மின்ட் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே அந்த மிக்சர் ஜாரை வாஷ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போது இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிடணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதை நல்லா கிளக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கிளக்கி விடும் பொழுதே பார்த்திங்க அப்படின்னா குவான்டிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போது சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளக்கி விட்டுட்டு இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா அதிகமான குவான்டிட்டியாக இருக்கிறதுனால நம்ம வேறு ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போ இதை அப்படியே மாற்றிட்டோம். இப்போ நம்ம குக்கரில் இல்லாமல் நார்மல் பாத்திரத்துலேயே வச்சு இந்த பொங்கல் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொங்கலை வேக விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நல்லா கிளக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு பொங்கல். திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நீங்கள் திக்காக்கிக்கோங்க. ஸோ இப்போ இதை அப்படியே இறக்கிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நெய் எவ்வளோ எண்ணெய் அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ரேஷியோவில் பார்த்துக்கோங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முழு கரண்டி அளவுக்கு நம்ம ஊற்றணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ஒரு கை நிறைய முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லாவே உங்களுக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம பொங்கலில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இப்போ இது அழகாக அப்படியே நல்லா பார்த்திங்கன்னா எல்லா இடமும் ஈவனாக போகிற மாதிரி நல்லா கிளக்கி விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக கிளக்கிக்கோங்க. இப்போ சூப்பரான மின்ட்டு பொங்கல் ரெடி. இதை அப்படியே பிளேட்டுக்கு சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணிவிட்டு இது கூடவே சாம்பார், வடை, இந்த மாதிரி சைட் டிஷ் எது இருக்கோ உங்ககிட்ட அழகாக வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு பொங்கல். இது பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மின்ட்டு பொங்கல்.